Assalamu alaikum. Hi friends. Welcome back to RR Cooking and RR Craft. நீங்கள் எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? அல்ஹம்துலில்லாஹ் நான் ரொம்பவே சூப்பராக இருக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். நிறைய நாளைக்கு அப்புறமா வீடியோன்னு நான் நினைக்கிறேன். கொஞ்ச நாள் நான் பிரேக் எடுத்திருந்தேன். நாம் இன்றைக்கி மாட்டிறைச்சி தக்கடி எப்படி செய்கிறதுன்ட்டு தான் பார்க்க போகிறோம். இப்போ வாங்க அதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ இந்த மாட்டிறைச்சி தக்கடி செய்கிறதுக்கு வந்து ஒரு பேன் ஒன்று எடுத்துக்கோங்க. அதில் வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கோங்க. இதுக்கு பதிலாக நெய்யும் சேர்க்கலாம். இப்போ இந்த ஆயில் வந்து நல்லா ஹீட் ஆகினதும் நான் வந்து ஒரு 3 கிராம்பு சேர்க்குறேன். பட்டை வந்து ஒரு சின்ன துண்டு பட்டை எடுத்து அதை கொஞ்சமாக தட்டிட்டு சேர்க்குறேன். அப்போ நல்ல வாசனை ஆகிக்கும். உங்கள்கிட்ட வந்து ஏலக்காய் இருந்தால் ஒரு 2 ஏலக்காய் கொஞ்சம் தட்டிட்டு சேர்த்துக்கோங்க. என்கிட்ட வந்து ஏலக்காய் இல்லை, அதனால் நான் சேர்க்கல. நான் இப்போ இதுக்கு வந்து ரம்பலை சேர்க்குறேன். இந்த ரம்பலை நீங்கள் சேர்த்து செஞ்சு பாருங்கள், நல்ல வாசனை ஆகிக்கும். பிரியாணி இலைக்கு பதிலாக இந்த ரம்பலை சேர்த்துக்கோங்க. இப்போ கொஞ்சமாக கருவேப்பிலை, ஒரு பெரிய வெங்காயத்தை எடுத்து இந்த மாதிரி நீட்டமாக கட் பண்ணி வச்சுக்கிறேன். ஒரு 2 பச்சை மிளகாய். இப்போ இது எல்லாத்தையும் நாம் இந்த ஆயிலோட ஃப்ரை பண்ணிக்கலாம். வெங்காயம் வந்து நல்லா வதங்கணுண்டி இல்லை, கோல்டன் ப்ரௌன் வரணுண்டி இல்லை, ஒரு அளவுக்கு வதங்கினா போதும். நான் அடுத்தது வந்து இந்த ஸ்டேஜ்லேயே இந்த வெங்காயம் கொஞ்சம் வதங்கினதும் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்க்குறேன். ஃப்ரெஷ்ஷாக தட்டி சேர்த்துக்கோங்க. நீங்கள் ஆல்ரெடி செஞ்சு கிரைண்ட் பண்ணி வச்சது இருந்தால் சேர்க்காதீங்க. ஃப்ரெஷ்ஷாக தட்டி சேர்க்குறதுனால நல்ல ஒரு வாசனையாகிக்கும். இப்போ இதில் பச்சை மணம் போகிற வரைக்கும் நாம் ஆயிலோட வதக்கிக்கலாம். உங்களுக்கு இந்த ஸ்டேஜ்லேயே ஒரு 2 பழுத்த தக்காளியை குட்டி குட்டி பீஸாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. நான் இந்த முறை இந்த தக்காளிக்கு வந்து தக்காளி சேர்க்கல. இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இது நல்லா ஃப்ரை ஆகிட்டுது. நான் வந்து 1/2 கிலோ மாட்டிறைச்சி எடுத்து அதை வந்து ஆல்ரெடி வேக வச்சு எடுத்து வச்சுக்கிறேன். ஏண்டா மட்டன் மாதிரி மாட்டிறைச்சி வந்து நமக்கு குயிக்காக வேகாது. அதுக்காக வேண்டி நான் கொஞ்சம் தண்ணி ஜாஸ்தி சேர்த்தே வேக வச்சு எடுத்து வச்சுக்கிறேன். கொஞ்சம் பெரிய பெரிய பீஸாகவே முள்ளோடையே தான் எடுத்து வச்சுக்கிறேன். அப்போ தான் அந்த தக்கடி வந்து நல்லா டேஸ்ட் ஆகிக்கும். இப்போ இதுக்கு வந்து காரத்துக்கு மிளகாய்த்தூள், மணத்தூள் டேக்குது. அது வந்து சீரகம், சோம்பு, கொஞ்சம் அரிசி அந்த மாதிரி ட்ரை பண்ணிவிட்டு அதை வறுத்துட்டு பவுடர் பண்ணி எடுக்கிறது. நான் அதோட லிங்க்கு வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ இதுக்கு வந்து கொஞ்சமாக மஞ்சள் தூள். நான் ஆல்ரெடி இந்த பீஃப்க்கு வந்து உப்பு சேர்த்து தான் வேக வச்சு வச்சுக்கிறேன், அதனால் நான் உப்பு சேர்க்கல. இப்போ இது வந்து நல்லா கொதிக்கட்டும். நான் வந்து இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்க்க போகிறேன். எதுக்குண்டா நாம் அந்த தக்கடி செய்கிறதுக்கு வந்து நான் இதில் இருக்கிற அந்த சூப்பை எடுத்து தான் நான் தண்ணிக்கு பதிலாக மிக்ஸ் பண்ண போகிறேன். இப்போ இந்த தண்ணி வந்து நான் சேர்த்துட்டேன். இப்போ கொஞ்சம் கொதிக்கட்டும். உப்பு நீங்கள் செக் பண்ணி பார்த்துட்டு தேவையாக இருந்தால் சேர்த்துக்கலாம். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இது நல்லா கொதிச்சிட்டுது. இப்போ நான் இதில் இருந்து தனியாக அந்த சூப் மட்டும்தான் எடுக்க போகிறேன். நீங்கள் வந்து இந்த சூப்பை எடுத்து அந்த தக்கடி செஞ்சிங்களாக்கும் நல்லா அதோட அந்த வாசனை, அதோட உப்பு, அதோட அந்த டேஸ்ட் எல்லாமே அந்த தக்கடி மாவில் இறங்கிக்கும். அதுக்காக வேண்டி தான் நான் இதில் இருந்து எடுத்த சூப்லேயே மிக்ஸ் பண்ண போகிறேன். இப்போ வாங்க இதை மூடி வச்சுட்டு அதை எப்படி மிக்ஸ் பண்ணுறதுன்னு போய்த்து பார்க்கலாம். நான் 150 கிராம் வந்து அரிசி மா எடுத்து வச்சுக்கிறேன். வறுத்த அரிசி மா எடுத்துக்கோங்க. இப்போ இது கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து இந்த சூப்புக்கு பதிலாக கொஞ்சம் லேசான சூடான தண்ணி, சுடு தண்ணி வந்து சேர்த்துக்கலாம். நீங்கள் இந்த சூப் சேர்த்திங்களாக்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் ஒரு வாட்டி இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இதை வந்து நாம் ரொட்டிக்கு மாவு குழைக்கிற மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து குழைச்சிக்கலாம். நீங்கள் இந்த அரிசி மாவுலையும் கொஞ்சமாக மல்லித்தலை, குட்டி குட்டியாக நறுக்கின வெங்காயம், ஒரு பல் பூண்டு அதையும் குட்டி குட்டியாக நறுக்கிட்டு சேர்த்து நீங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணியும் செய்யலாம். நல்லா டேஸ்ட் ஆகிக்கும். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா ரொட்டிக்கு மாவு குழைக்கிற மாதிரி குழைச்சிட்டேன். இப்போ கொஞ்சம் கையில் ஆயில் பூசிக்கிறேன். உங்களுக்கு எந்த ஷேப்பில் இந்த தக்கடி செய்ய விருப்பமோ நீங்கள் அப்படி செஞ்சுக்கோங்க. நான் வந்து பெருசாக டிசைன்லாம் இல்லை, இப்படி ரவுண்ட் ஷேப் பண்ணிவிட்டு இப்படி விரலால் வந்து இப்படி குழி மாதிரி செஞ்சு, இது தான் என்னோட
ஷேப் உங்களுக்கு வந்து கொஞ்சம் நீட்டமாக செய்யலாம், இல்லாட்டி கொஞ்சம் ஒரு தட்டில் பரத்தி போட்டு கட் பண்ணிவிட்டு சேர்க்கலாம். இந்த மாதிரி சேர்த்தா கொஞ்சம் பார்க்குறதுக்கு அழகாய்க்கும். இப்போ இதே மாதிரி ஈக்கிற எல்லாத்துக்குமே ஈக்கிற அந்த தக்கடிமா எல்லாத்துக்குமே தக்கடி செஞ்சு எடுத்துக்கலாம். இது வந்து மைதாவில் செய்ய இயலுமா அப்படின்டா மைதாவில் செய்ய இயலாது, அரிசி மாவில் செஞ்சால் தான் நல்லா டேஸ்ட் ஆகிக்கும். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், தக்கடி எல்லாமே ரெடி ஆகிட்டுது. இப்போ வாங்க நம்ம இந்த இறைச்சி கறிக்கில் வந்து இந்த தக்கடி எல்லாத்தையும் போட்டுருவோம். நீங்கள் வந்து ஒன்று ஒன்றா சேர்த்துக்கோங்க. இப்போ பார்க்குறதுக்கு இந்த கிரேவி வந்து தண்ணி மாதிரி இருக்கும். இந்த இறைச்சானம் நாம் வந்து தக்கடி சேர்த்து அது வெந்த அப்புறமா பாருங்கள் அது நல்ல ஒரு திக்காகிடும். இப்போ இந்த மாதிரி எல்லாத்தையுமே ஒன்று ஒன்றா சேர்த்துட்டு கரண்டி போட்டு மிக்ஸ் பண்ணக்கூடாது. இந்த மாதிரி அந்த சட்டியை தூக்கி நல்லா அப்படி சுற்றி விட்டிங்களாக்கும் எல்லாமே அந்த ஆணத்தில் இதாகிடும். நம்ம கரண்டி போட்டோமாக்கும் இந்த தக்கடி உடஞ்சிடும், ஏன்னா நம்ம அரிசி மாவில் செஞ்சுக்கிறதுனால. இப்போ இது ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். இப்போ ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்புறமா நான் உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காட்டிக்கிறேன். பாருங்கள், அதில் அந்த இறைச்சானம் நல்லா திக்காவிக்குது. இன்னும் கொஞ்சம் நேரமும் இதை நாமும் நல்லா கொதிக்க விடலாம். இதுக்கு லாஸ்ட்டாக வந்து நீங்கள் மல்லித்தலை கொஞ்சம் தூவி இறக்குறது தான். நீங்கள் அடுப்பை ஆஃப் பண்ணி வச்ச அப்புறமும் இந்த இறைச்சானம் வந்து இன்னும் திக்காகும். இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட மாட்டிறைச்சி தக்கடி சூப்பராக ரெடி ஆகிட்டுது. ரொம்பவே டேஸ்டாகிக்கும். நான் ஆல்ரெடி மட்டனில் ஆட்டிறைச்சிலையும் இந்த தக்கடி எப்படி செய்கிறதுன்னு வீடியோ போட்டிக்கிறேன். நான் உங்களுக்கு அதோட லிங்க்கையும் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். ப்ளீஸ் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பை ஃப்ரெண்ட்ஸ்.